வெல்கம் பேக் டு குட் லைஃப் வித் சுஜா. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாகு இது ரொம்பவே ஃபேமஸ். எங்கள் ஃபேமிலியில் கிருஷ்ணவேணி பாட்டி மைசூர் பாகு தாங்க ஃபேமஸ். மதுரையில் கிருஷ்ணவேணி அம்மா சொல்லி கொடுத்த ஈஸி மெத்தட் மைசூர் பாகை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு பவுலில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு நெய், அதை நல்லா உருக்கி அதில் ஒரு கப்பை எடுத்து கடலை மாவில் ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு கனமான கடாயில் 2 கப்பு சர்க்கரையை போட்டு 1 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கரைய வச்சுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்கும். இதுக்கு பதம்லாம் எதுவும் அவசியம் இல்லை. நம்ம கலந்து வச்சிருந்த நெய் கடலை மாவை இதில் சேர்த்துடலாம். கப்புன்னு சொல்கிறது எந்த அளவுனா, நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவை எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் சர்க்கரை 2, நெய் 2, தண்ணி 1 அதே மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம மீதி எடுத்து வச்சிருக்கிற 1 கப்பு நெய்யை அப்பப்போ ஊற்றி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். மத்தியில் ஒரு ட்ரேயில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி நல்லா தடவி வச்சுக்கலாம். கெட்டி ஆக ஆக நெய் உறிஞ்சிட்டே இருக்கும். நெய்யை நடுவில் நடுவில் ஊற்றி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். சிம்மிலேயே வச்சு கிளறிட்டே இருக்கலாம். நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சாச்சு. மீதி இருக்கிற நெய்யும் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். சைடெல்லாம் ஒட்டாமல் பூத்து பூத்து வரும். இப்படி கரண்டியாக எடுத்து ஊற்றினோன்னா அடிப்பாக விழும். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நெய் தடவின தட்டில் ஊற்றிடலாம். சாஃப்டான டேஸ்டியான மைசூர் பாகு ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.